கிரீன்லாண்ட ட்ரம்ப் நிர்வாகம் கைப்பற்றியே தீரும். எப்படி கைப்பற்ற போகுது அப்படிங்கிறது தான் இப்ப அடுத்த விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இதுவரை அமெரிக்கால பல குரல்கள் கிரீன்லாண்ட எடுத்துக்கணும் அப்படின்னு பேசப்பட்டாலும், இப்ப ட்ரம்போட நிர்வாகம் அப்படிங்கிறது அத நோக்குன ஒரு உச்சகட்ட பிரஷர குடுக்க ஆரம்பிச்சுட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, டே டு டே கிரீன்லாண்டால இத தவிர வேற எதையும் யோசிக்க முடியாது. விடிஞ்சு எந்திரிச்சா அமெரிக்கா நம்மள எடுத்துக்கும், நம்மளே சரண்டர் ஆயிருவோமா அப்படிங்கிறதும், இருட்டுனதுக்கு அப்புறம் அமெரிக்காவ எப்படி எதிர்க்க முடியும்? நம்மளே சரண்டர் ஆயிருவோமா? அப்படின்னு ஒரே விஷயத்த 2 டோன்ல ராத்திரி, பகல் அப்படின்னு பிரிச்சு விவாதிக்கிற அளவுக்கு ஒரு ஹீட்ட ஜெனரேட் பண்ணி விட்டார்கள். அது மட்டும் கிடையாது. வெறும் வாய் பேச்சு மட்டும் கிடையாது. வெள்ளை மாளிகையில உட்கார்ந்தும் பிரஷரு, துணை அதிபர அனுப்பியும் பிரஷர். ஏன்னா, இவர்களுக்கு அங்க பேஸ் எல்லாம் இருக்கு. அங்க போய் உட்கார்ந்துகிட்டு கிரீன்லாந்து முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். ஆனா, இத வீணா அடிச்சிருக்காய்ங்க. வீணா அடிச்சது கூட பிரச்சனை கிடையாது. எதிரிகள் தாறுமாறான மைலேஜ சுத்தி எடுக்க இவனுங்க விட்டுக்கிட்டு இருக்காய்ங்க அப்டின்ட்டாரு ஒரே போடா. துணை அதிபர் இப்படி கொளுத்தி போட, இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காய்ங்க. கிரீன்லாண்டோட அரசியல்வாதிகள். ஏன் அப்டின்னா, அமெரிக்காவ எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, எதிர்க்கலாம் முடியாது. சரண்டர் ஆயிக்கணும் அவ்வளோதான். வேற வழி கிடையாது. அமெரிக்க ராணுவத்த எதிர்க்க முடியுமா? அரசியல் ரீதியாவே எதிர்க்க முடியாது. அப்புறம் எங்கிட்டு ராணுவ ரீதியா எதிர்க்கிறது? அப்ப ஐரோப்பா கை குடுக்காதா? ஐரோப்பா விரல் கூட குடுக்காது. என்னத்த கை குடுக்காதா? இது உங்க வூட்டு பிரச்சனை. நீங்க தான் பேசி சமாளிக்கணும். நாங்க இறங்குனா இதுல மேற்கொண்டு வம்பு தும்பாயிரும். நீங்களே பேசி 4 வருஷம் ஓட்டிட்டீங்கன்னா, ட்ரம்புக்கு அடுத்து மத்தவரும் இதே ஃபோக்கஸ்லயே போவாரு. இப்ப பைடன் எங்க போனாரு? உக்ரைன நோக்கி போனாரு. ட்ரம்ப் எங்க போறாரு? ட்ரம்ப் எல்லா பக்கமும் போறான்டா டேய்! சரி பரவால்ல இருக்கட்டும். 4 வருஷம் தானே. அடுத்து இன்னொருத்தர் வந்தா, அவரு அவரு இதே திசைக்கு வருவாருன்னு ஒண்ணும் எழுதி குடுக்க முடியாதுல்ல. அப்ப நம்ம தப்பிச்சுக்கலாம். 4 வருஷம் எப்படியாச்சும் இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாய்ங்க. ஆனா, அமெரிக்காவ பொறுத்தவரை அவர்கள் பேஸுக்கு போறது, முக்கியமான லொகேஷன்ல நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கவும் முடியாது. இவனுங்க கெடுத்து வச்சிருக்காய்ங்க. எதிரிகள் இங்க நடமாட்டம் கூடி போச்சு அப்படின்னு சொல்றது. அடுத்து வெள்ளை மாளிகையில ட்ரம்ப் கேட்கவே வேணாம். வேற எதுவும் கேள்வி இருக்கா? வேற எதுவும் கேள்வி இருக்கான்னு கேட்டு, கேட்டு கிரீன்லாண்ட வர வச்சுடுறாரு. அப்படியே இல்ல, இதுக்கும் மேல அவருக்கு பத்தல, வச்சு செய்யணும் அப்படின்னு விரும்பிட்டாரு அப்படின்னா, பெரிய இன்டர்வியூலாம் குடுப்பாரு. அடிக்கடி குடுக்கக்கூடிய ஆள் தான். அதுல கிரீன்லாண்ட பத்தி கேள்விகள் வர வச்சு, என்ன மாரியான நடவடிக்கை அப்படிங்கிறதையும் ஏறக்குறைய சொல்லிருவாரு. இப்ப அதுதான் ரொம்ப பெரிய காட்டு தீ மாரி பத்திக்கிச்சு. ஏன் அப்படின்னா, மனுஷன் ராணுவ நடவடிக்கை எடுக்க தேவைப்படாது, எடுக்க மாட்டேங்கிற மாரிலாம் முன்னொரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப ட்ரம்ப பொறுத்தவரையும் காலையில சொல்றத 10 மணிக்கு சொல்றத 10:01க்கே மாத்திருவாரு. "என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு போய் கேட்டோம்னா, "ஆமா, முன்கூட்டியே சொல்லியிருந்தா அலர்ட் ஆயிருவேல்ல. அதான் உன்னைய திசை மாத்தி விட்டேன்" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய ஆளு. இப்ப என்ன ஒரே போடா போட்டாரு அப்புட்ன்னா, இங்க பாரு டேபிள்ல எல்லாமே இருக்கு. இந்த எல்லாமே அப்படிங்கிறது, நம்ம ராஜதந்திர ரீதியிலேயே பேசி எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் அங்க உள்ளவங்கலாம் நல்லவங்க. அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு வளமான எதிர்காலத்த அமெரிக்கா குடுக்க தயாராகுது. ஏன் மறுக்க போறார்கள்? மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒண்ணுமே இல்லைல்ல. பாதுகாப்பான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை. இதுக்கு மேல என்ன வேணும்? அமெரிக்க பிரஜைகளா நீங்க மாறப் போறீங்க அப்படிங்கிற செய்தி அவங்க கேட்கும்போது, எல்லாரும் ஒரு குஷியான மனநிலையில தான் இருக்கார்கள். இத போட்டது மட்டும் இல்லாம, இது ராஜதந்திர ரீதியில, ராணுவ ரீதியிலயும் எடுக்க தயார் தான். எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஆனா பர்ட்டிகுலர் ஆப்ஷன நோக்கி நான் நகர்றது இல்லை அப்டின்ட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ராஜதந்திர ரீதியில அவனுங்க மாட்டேன் மாட்டேன்ட்டு இருக்காய்ங்க. அப்ப ராணுவ ரீதியிலயும் நான் நுழைஞ்சிருவேன். மாட்டேன்னு ரொம்ப நாள் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கும் தெரியும், 4 வருஷம் தள்ளி போட்டோம்னா நம்ம சேஃப் ஜோனுக்குள்ள போயிருவோம்னு இந்த தற்கூரிக பிளான் பண்ணும். நம்ம இந்த 4 வருஷத்திலேயே முடிச்சுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணணும். ஆனா நம்மள பொறுத்தவரை எல்லாமே 4 நாள் தானே. அவர பொறுத்தவரை எல்லாமே 1 வார காலம் தான். இந்த வீக்ல இது முடிஞ்சிரும் அப்படின்னு தான் ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரையும் போடுறாய்ங்க. ஆர்டர் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏறக்குறைய 1 வாரத்துல என்டயர் பேட்டர்னயே மாத்தி விட்டுர்றாய்ங்க. இதெல்லாம் எப்புட்றா சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டா, சாத்தியப்படுத்தியும் காட்டிடுறாய்ங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கால ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அமெரிக்கால மட்டும் செயல்பட போறதில்ல. ஒட்டுமொத்த உலகத்தையும் தாக்கத்த ஏற்படுத்தும். அவர்களோட உலகம் பூரா இருக்கக்கூடிய எம்பசிகள் ஒட்டுமொத்த நடைமுறையையும் மாத்தி ஒர்க் ஷாட்டயே மாத்தி விடணும். ஆனா எல்லாத்தையும் 7 நாள்ல முடிக்கிறாய்ங்க. இதுல வேகங்கள் கணிசமா 7ஆம் நாள் உட்கார்ந்து 7 மணி நேரத்துல முடிக்கிற ஜோலியும் கிடையாதாம்மா. வேகமா அப்படிங்கிறது டே பை டே அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ட பார்க்குறாய்ங்க. அந்த ஒர்க் ஃப்ளோல திருப்தி இல்லன்னா வச்சு ஏறிடுறாய்ங்களாமா. இப்பேர்ப்பட்ட ஆட்கள் கிரீன்லாண்ட 4 வருஷம் தள்ளி விடுவார்களா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பில்ல.
அப்படி ஏதும் நெனச்சிராதேங்கிறதுக்கு தான் அவர் ராணுவ நடவடிக்கையும் டேபிள்ல இருக்கு. அதையும் நான் ஒண்ணும் தள்ளி வைக்கல, தூக்கி போடல, பார்க்கவும் இல்ல இன்னும். இப்போதைக்கு ராஜதந்திர நடவடிக்கையே டேபிள்ல இருக்கு. அத மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாரு. அப்ப அடம் பிடிச்சா அமெரிக்க ராணுவம் கிரீன்லாண்ட்ல இறங்கும், கிரீன்லாண்ட கைப்பற்றும். உலகம் எத நோக்கி போகுது? உலகம் தெளிவா நாடு பிடிக்கிறத நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. எப்ப? ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துக்கு முன்னாடியே பிள்ளையாரு சொல்லி அஜர்பைஜான், அர்மேனியா தான். நிலங்கள பிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு 50, 60 வருஷமா லீவ் விட்டு வச்சிருந்தாய்ங்க. ஆனா மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டார்கள்? இல்ல அந்த ட்ரெண்டே முடிஞ்சு போச்சு. இப்பல்லாம் புது ட்ரெண்ட் தெரியுமா? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, டேய் லீவ்ல தான்டா இருந்தாய்ங்க. வேலைக்கு வந்துட்டாய்ங்க தெரியுமா? அப்படிங்கிற மாரி தான் அசர்பைஜான், அர்மேனியா. சின்ன பயலுக விளையாட்டெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது, ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் பாதி உக்ரைன் ரஷ்யாவுக்கும் சொந்தமாகி போச்சு. இத யாரு சொல்றா? அமெரிக்காவே சொல்லுது. இப்படி ரஷ்யா சமகாலங்கள்ல ஒரு யுத்தத்த போட்டு, ஒரு கணிசமான நிலத்த தூக்கி வச்சு ரஷ்ய கொடிய பறக்க விட்டதுக்கு அப்புறம், அமெரிக்கா சும்மா இருப்பானாடா? அப்படின்னு எப்பயோ நம்ம கேட்டோம். எப்ப 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டோம். நான் ஏன்டா சும்மா இருக்க போறேன்? இங்க பாரு கிரீன்லாண்ட்ல இருந்து பிள்ளையார் சொல்லி போடுறேன். அதுக்கு முன்னாடியே கனடால பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன். இது 2ம் வெளிப்படையா போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியாம சட்டுன்னு ஒரு நாள் போய் கொடி ஏத்துவேன். அந்த நிலப்பரப்பு என்ன அப்படின்னு நீங்கலாம் யோசிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லாம சொல்லுது. நம்மளும் யோசிப்போம். தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல போடுங்க. நன்றி. வணக்கம்.